ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். நவம்பர் 30 சனிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கறதால உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். அது என்னென்ன பொருட்கள், எப்போ தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் என்ன ஒரு பொருளை தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை தினம் அப்படிங்கிறது பித்ருக்களுக்கான வழிபாடு, தெய்வங்களுக்கான வழிபாடு மட்டும் கிடையாது. தானம் செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். மாதத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு நாளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை தினம் அன்னைக்கு முடியாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானம் உங்கள் தலைமுறையவே காக்கும். அதுலேயும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஒரு கார்த்திகை மாதம். அடிமுடி தெரியாத ஈசன் அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி அளித்ததும் இந்த மாதம்தான். ஐயப்ப பக்தர்கள் மாலையிட்டு விரதம் இருக்கிறதும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான். முருகனுக்குரிய பல விரதங்களும் வர்றது இந்த கார்த்திகை மாதத்தில் தான். அப்பேற்பட்ட இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி வருதுன்னா அந்த நாட்களை நம்ம அவ்வளோ சுலபமாக கடந்து போயிட முடியாது. அமாவாசை மாதிரியான நாட்களில் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குமா. தெய்வங்களோட சக்தி மேலோங்கி இருக்கும். எதிர்மறை ஆற்றல்களோட சக்தி கம்மியாகி நேர்மறை ஆற்றலோட சக்தி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான நாட்களில் நாம் செய்யக்கூடிய எந்த விதமான தெய்வீக வழிபாடாக இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பு. அதனால தான் அமாவாசை பௌர்ணமி மாதிரியான நாட்களில் நம்மளை கோவிலுக்கு போக சொல்கிறாங்க, தெய்வங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய சொல்கிறாங்க. அதுலேயும் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை இருக்கு இல்லையா, இது தீபமேற்றி வழிபாடு செய்யறதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு நாள். நீங்கள் கோவிலில் தீபமேற்றி வழிபாடு செஞ்சாலும் சரி, வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செஞ்சாலும் சரி, ஒரே ஒரு தீபமாவது கடவுளுக்குன்னு பிரத்யேகமாக ஏற்றி, அதாவது நீங்கள் தினமும் வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுறது இல்லாமல் சின்னதாக ஒரே ஒரு அகல் தீபம், நெய் தீபமோ தீப எண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம். கார்த்திகை மாத அமாவாசையில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுருங்க. முதல்ல இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது நவம்பர் 30 சனிக்கிழமை காலையில் 11:04 பிறகு தான் ஆரம்பிக்குது. அது டிசம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:19 வரைக்கும் இருக்குது. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமாக கொடுக்கறது உங்கள் தலைமுறையவே காக்க போகுது. அமாவாசை நாள் அப்படிங்கிறது பித்ருக்களுக்கான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். பித்ரு சாபம், பித்ரு கடன் இது எதுவாக இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நாள் தான் இந்த ஒரு அமாவாசை தினம். சனிக்கிழமை காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக உங்கள் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யலாம், படையல் போடலாம். 1.5 யமகண்டம் அதை மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. மாலை நேரங்களில் வீட்டில் சின்னதாக விளக்கேற்றி வச்சு நீங்கள் வழிபாடும் செய்யலாம். இது போக தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தானம் என்ன கொடுக்கணும்? பசுமாட்டுக்கு காகத்துக்கு இப்போ சொல்லக்கூடிய தானத்தை கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களால் என்ன தானம் முடியுதோ அதுலேயும் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். முடிஞ்சால் ஒரு 4-5 பேருக்கு உங்கள் கையால் சாப்பாடு போடுங்க. சாப்பாடை உங்கள் கையால் செஞ்சு போட முடியலையா, கோவில் வாசலில் எவ்வளோ பேர் யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாக்கெட் தயிர் சாதமோ இல்லை 4-5 சப்பாத்தியோ உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. எவ்வளவோ ஏழை எளிய மக்கள் ரோட்டோரமாக சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு தேவையான அரிசி இல்லை அவங்க சமையலுக்கு தேவையான காய்கறிகள் என்ன முடியுதோ அதை உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் வஸ்திர தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கஷ்டப்படக்கூடிய முதியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உங்கள் கையால் வஸ்திர தானம். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் புடவை ரவிக்கை துணி சேர்த்து எடுத்து கொடுக்கணும். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் வேஷ்டியும் துண்டு எடுத்து கொடுக்கலாம். இவ்வளவுதான், அவ்வளோதான் கணக்கு இல்லை. ஒரு 100 ரூபாய்க்கு தான் புடவை எடுத்து கொடுக்க முடியுதா, பரவாயில்ல பண்ணுங்க. எல்லா நாளும் பண்ணணும் கிடையாது. வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய மகாலய அமாவாசை, தை அமாவாசை மாதிரி இந்த ஒரு கார்த்திகை அமாவாசையும் ரொம்ப விசேஷம்தான். நீங்கள் முதியவர்களுக்கு பண்ணக்கூடிய இந்த ஒரு தானம் உங்கள் பித்ருக்களுக்கு நீங்கள் நேரடியாக செய்யறதுக்கான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இது போக இந்த ஒரு பொருள் அப்படிங்கிறது எல்லாராலையும் ரொம்ப எளிதாக வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போ இந்த பொருளை நீங்கள் காகத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு முறையாகவும், பசுமாட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னொரு முறையாகவும் கொடுக்கணும். முதல்ல காகத்துக்கு வீட்டில் நீங்கள் தானமாக கொடுக்க போகிறீங்கன்னா இந்த ஒரு பொருளை, அது என்ன பொருள்னா கருப்பு எள்.
பொதுவாக இந்த அமாவாசை மாதிரியான நாட்களில் இந்த கருப்பு எள்ளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பித்ருக்கள் சாபத்தை நீக்கிறதுக்காக. அதுலேயும் இந்த அமாவாசை நாட்களில் காகத்துக்கு எள் சாதம் வைப்பாங்கல்ல, அது மாதிரி வைக்காம அந்த எள்ளை கொஞ்சமாக பொடி பண்ணி அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து அதை உருண்டையாக பிடிச்சோ இல்லை மாவாவோ அப்படியே உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காகத்துக்கு தானமாக கொடுங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, எள்ளு உருண்டை இருக்கு இல்லையா, அந்த எள்ளு உருண்டையை கொஞ்சம் பொடியாக செஞ்சு நீங்கள் காகத்துக்கு தானமாக கொடுக்கணும். அடுத்ததா அதே எள்ளை நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்குறீங்கன்னா எள்ளா கொடுக்காம எள்ளு புண்ணாக்கா கொடுக்கணும். பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கா கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக கொடுக்கலாம், ஆனால் கொடுக்க வேண்டிய அளவு அப்படிங்கிறது இருக்குது. கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. எவ்வளோ பேர் மாடு வச்சா சரியாக பராமரிக்க முடியாமல், சரியாக உணவளிக்க முடியாமல், இல்லை அந்த மாடு பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடாம உடல் வத்தி போயிருக்கும். அப்படிப்பட்ட மாடுகளுக்கு அந்த மாட்டை பராமரிக்கக்கூடியவங்க அவங்க கொடுக்கக்கூடிய உணவில் எள் புண்ணாக்க கொஞ்சம் சரியான அளவு கலந்து கொடுப்பாங்க. ரொம்ப அதிகமாக கொடுக்காம அதுக்குன்னு சில விகிதம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எள் புண்ணாக்க கொடுப்பாங்க. அப்படி உங்கள் வீடு பக்கத்தில் யாராவது மாடு வச்சுருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு எள்ளு புண்ணாக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை உங்கள் கையால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கையும் காகத்துக்கு நாட்டு சர்க்கரை அப்படின்னா வெல்லம் கலந்த எள்ளை பொடி பண்ணி மாவா உருண்டையாக கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப புண்ணியம். இந்த ரெண்டுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷத்தை நேரடியாக நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி தெரியும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, இரண்டுத்துக்கும் ஒரே பலன் தான். காகத்துக்கு எள்ளை பொடி பண்ணி நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கலந்து கொடுக்கறதாலும் கொடுக்கலாம். இல்லை பசுமாடை வச்சிருக்கவங்கக்கிட்ட எள்ளு புண்ணாக்க வாங்கி கொடுத்தா அவங்க அதை பசுமாட்டு கொடுத்துருவாங்க. தை அமாவாசை, மாசி அமாவாசை மாதிரி இந்த ஒரு கார்த்திகை அமாவாசையும் தவறவிடக்கூடாத ஒரு முக்கியமான விரத நாள். இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒளி வீசக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்கள் இல்லையா? அப்படி கார்த்திகை மாதத்தில் அந்த வளர்பிறை நாட்கள் வளர்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கை வளமாக பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அமாவாசை தினத்தை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய தானங்கள் எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு தான். இதில் ஒரு சில தானங்களை நாம் சொல்லாமல் விட்டுருக்கலாம். உங்கள் மனசுக்குள்ளே சில தானங்கள் செய்யணும்னு ஒரு யோசனை இருந்திருக்கும் இல்லையா? அந்த தானங்களை கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசை தினத்தன்னைக்கு நீங்கள் ₹1 தானம் செய்தாலும் அது உங்கள் தலைமுறையவே காக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த 2 தானங்களும் பண்ண முடியலையா? அதுக்கும் ஒரு சுலபமான வழி இருக்குது. கொஞ்சமாக ஒரே ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரையோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ என்ன கிடைக்குதோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீடு பக்கத்துலையோ இல்லை உங்கள் வீட்டிலையோ இருக்கக்கூடிய எறும்பு புற்றில் கொண்டு போய் போட்டுருங்க. அதில் ஒரு 500,000 எறும்புகள் இருக்கும், அதை சாப்பிடும். அதுவும் ஒரு பெரிய தானத்தில் தான் சேரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.